Yeah, welcome to the part 2 of every mistake that I made with women. நான் ஒரு வீடியோ இவ்வளோ சீக்கிரம் மேக் பண்ணுவேன்னு நினைக்கல. ஏன்னா 2 வாரமாக என்னை ஆஃபீஸில் போட்டு புழிஞ்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போட. என்னோட டிஎம்மில் வேறு ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், பார்ட் 2 எங்க பார்ட் 2 எங்கன்ட்டு. ஸோ யா ஒரு 6 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க விருப்பமே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, அதனால் நான் கொடுக்குறேன். அந்த அரவிந்த் சாமி டெம்ப்ளேட் போடுறேன். ஓகே, யாருக்காகவும் இல்லை, உனக்காக தரேன். ஓகே. வேல்யூ யுவர் டைம், வேல்யூ தேர் டைம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்னென்னா, சில டைம் வந்துட்டு அவங்க நிஜமாலே பிஸியாக இருப்பாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். லைக் அவங்களுக்கு நிஜமாலே ப்ராஜெக்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா தே வில் ஹாவ் சம் என்ன சொல்கிறது டு டூ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தனியாக வேலை இருக்குது அப்படின்றத நீங்கள் மதிங்க. அதே மாதிரி உங்களதையும் மதிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதை நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ, இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிற டைமோ, ஒர்க் பண்ணுற டைமோ, இதெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வரீங்க. ஆனால் அவங்க மட்டும் உஷாராக அவங்க வேலையை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அது நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டியே கரெக்டாக இருங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ரையாரிட்டியும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, அதாவது அவங்களோட டைமும் முக்கியம், உங்களோட டைமும் முக்கியம். அவங்க டகால்ட்டி வேலை பண்ணுறாங்களா இல்லையான்றதை மட்டும் நோட்டம் எடுங்க. இஃப் இன்கேஸ் அவங்க டகால்ட்டி வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக மூஞ்சி அடிச்ச மாதிரியே கேளுங்க. இதுக்கெலாம் நீங்கள் பிரச்சனை பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ கேட்டால் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, உங்களோட டைமோட வேல்யூ என்னன்னு புரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைமெல்லாம் அப்போ கட் டவுன் பண்ணி கொடுங்க. இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் தான் அது ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பாயிண்ட் கொஞ்சம் மொக்க தான். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சே நோ சர்டைன்லி. பொண்ணுங்களுக்கு நான் ரீசெண்டாக படித்தேன் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு எஸ் சொல்கிற பையனை விட நோ சொல்கிற பையனை ரொம்ப பிடிக்கும். ஓகே, எஸ் சொல்கிற பையனை விட நோ சொல்கிற பையன் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு வந்துட்டு விஜய் ஃபேன்னு சொல்லுது. ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் விஜய் ஃபேன் இல்லை உதயநிதி ஃபேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அவங்கள நீங்கள் ஒரு வகையில் டாமினேட் பண்ணுறீங்க. லைக் அவங்களோட ஒப்பீனியன் கூட நீங்கள் ஜாலராக அடிக்கலை. ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி பசங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அழகான பொண்ணு என்ன சொல்லுதோ, ஆமாம் ஆமாம் எனக்கும் ரெட்டு தான் பிடிக்கும், எனக்கும் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஓகே, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டானுங்க. இல்லைம்மா எனக்கு வந்துட்டு இதுவும் பிடிக்கும், அது பேர் என்ன, எனக்கு வந்துட்டு ப்ளூ தான் பிடிக்கும், இல்லை எனக்கு ஒயிட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் எல்லா பசங்களும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டானுங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட ட்ரூ பிலீஃபில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலே மேக்னெட்டிக்காக தெரிவிங்க, ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. மைக்கில் சார்ஜ் போச்சா? இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சில டைம் அவங்க சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்கல, லைக் உங்களுக்கு அதை விட வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னா, தைரியமாக நோ சொல்லி எனக்கு இதான், அவங்க வந்து ஏத்திஸ்ட்டுன்றாங்கன்னா நீங்கள் தீசிஸ்ட்னா அப்படின்றத கூட நீங்கள் ஒத்துக்கலாம். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றத நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு அதான் வைஸ் வர்ஸா எப்படி வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு அவங்க சொல்கிறத விட வேறு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சில டைம் பொண்ணுங்க வந்துட்டு லூசுத்தனமாக வந்துட்டு அவளுங்க ஃப்ரெண்டை பற்றி குறை சொல்லுவாளுங்க. சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, அவளுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுறேன்னு சொல்லுவோம். ஓகே, அவங்களுக்கே தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணுன்ட்டு. ஓகே, நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முக்கால்வாசி டைம் பொண்ணுங்களுக்கே அவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னென்னு கிளியராக தெரியும். பட் ஸ்டில் அவங்க ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட அவங்க ரேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள், ஓ அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, உட்காந்து லிசன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக இருந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிவிங்க அந்த பொண்ணு முன்னாடி. ஓகே, ஏன்னா என்ன சொல்கிறதுனா, அந்த பேஷன்ஸ் யாருக்குமே இருக்காது. இப்போது சில பசங்களாம் அவங்கள பற்றியே நிறைய பேசணுன்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த பொண்ணு நிறைய ஓப்பன் அப் பண்ண வச்சிங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு ஃபுல்லாகவே உங்களுக்கு அடியில் வந்துடுவாங்க. ஓகே, இது கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் மாதிரி தான். பட் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பேச விட விட அவங்க உங்ககிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே வருவாங்க. ஸோ அதை மட்டும் கிளியராக மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா சாரி கேட்காதீங்க. ஓகே,
விமன் பனிஷ் வீக் மென். ஓகே, கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. விமன் பனிஷ் வீக் மென். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, என்னென்னா இது பர்சன் ஏ, இது பர்சன் பி. ஓகே, இவன் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஓகே, இந்த மஞ்சள்ன்ற பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, டாக்கிங் ஸ்டேஜ் தான். அவங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ண ஆரம்பிக்கல, டாக்கிங் ஸ்டேஜ் தான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லவ் பண்ணிக்கிட்டு தானே இன்டைரக்டாக இருக்கும், கமிட் தான் ஆக போகிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கிஸ் கொடுத்துட்றான். ஓகே, இவன் ஒரு சைடு. அதே மாதிரி இவனும் பண்ணுறான். ஓகே, இவனும் கிஸ் பண்ணிடுறான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாரி சொல்கிறான். அந்த பொண்ணு உடனே பார்க்குது, அதிர்ச்சியில் பார்க்குது. சாரி சாரி சாரி, நான் வேணும்னு பண்ணலை, நான் வந்துட்டு நிஜமாலே ஒரு இதில் பண்ணிட்டேன், அதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவன் சொல்லி முடிச்சோடனே அந்த பொண்ணு போட்டு தூக்கி போட்டு இவனை மிதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏன்னா விமன் பனிஷ் வீக் மென். திருப்பி சொல்கிறேன், விமன் பனிஷ் வீக் மென். இவன் வீக்காக நடந்துக்கிறான், இவன் எடுத்த டெசிஷனில் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, இந்த பொண்ணு இவனை பிடிச்சிருக்குன்ற அந்த கான்ஃபிடென்ஸில் இவன் அதை பண்ணலை. ஓகே, அவங்கள நிஜமாலே உங்களுக்கு ஜென்யூனாக பிடிச்சிருக்கு, 2 பேரும் மியூச்சுவலாக தானே இங்கே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஏன் இவன் சாரி கேட்குறான்? ஓகே, அதாவது இவங்க 2 பேத்துக்கு நடுவில் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா, ஓகே, கேட்கலாம் இல்லை, செருப்பால் கூட அடிக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் தான் இன்டைரக்டாக ஒரு நல்ல டாக்கிங் ஸ்டேஜில் தானே இருக்காங்க, நல்லா ஃப்ளர்ட்டிங் பீரியடில் தானே போயிட்டுருக்கு. அப்புறம் ஏன் வந்துட்டு ஏன் கிஸ்க்கு சாரி கேட்குறான்? ஸோ அதனாலேயே அந்த பொண்ணு சாரி கேட்டதுனால மட்டுமே அவனை தூக்கி போட்டு மிதிக்கும். அதுவே இன்னொரு பையன் கிஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு முறைக்குது. முறைச்சதுக்கு இவன் எதுவுமே சொல்லலை. என்ன இப்போது கிஸ் தானே பண்ணேன், இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஒருத்தன் டீல் பண்ணும்போது சாரி கேட்கல. ஓகே, ஹீ இஸ் நாட் ப்ளீஸிங் எனிவன். அவன் கிளியராக இருக்கான், இந்த பொண்ணு நம்மளை விரும்புது, நானும் அந்த பொண்ணை விரும்புகிறேன், எனக்கு என்ன இதில் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸ் இவன்ட்ட பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இவனை தான் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சாரி அவ்வளோ சீக்கிரம் கேட்காதீங்க. ஓகே, நீங்களாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு உடனே சாரி கேட்காதீங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற வரைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சொல்லி ப்ளீஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் சாரி கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டக்குன்னு எதுவுமே ஞாபகம் வந்து தொலைய மாட்டேங்குது. நடராத்திரியில் எடுத்தாலே இப்படி தான். இருங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் யோசிக்கிறேன். நீங்கள் இந்த சீரியலில் இல்லை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பொண்ணுங்க ஒரு சில பசங்கள்கிட்ட டாமினண்ட்டாக நடந்துப்பாங்க. ஓகே, அந்த பொண்டாட்டியை பார்த்து அவன் பம்மி போவான். ஏன் அவன் பம்மி போகிறான்னா, அவன் ப்ளீஸ் பண்ண ரெடியாக இருக்கான், சாரி கேட்க ரெடியாக இருக்கான். அதனால தான் அவன் பம்மி போகிறான். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பம்மி போகாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எடுக்கிறீங்க, என்ன டெசிஷன் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கிளியராக தான் இருக்கேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் காமிச்சாலே போதும். சில டைம் நீங்கள் தப்பாக இருந்தாலுமே அது உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே, நான் அந்த கிஸ்ஸிங் எக்ஸாம்பிள் சொன்னது பிடிச்சிருக்க 2 பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில். சும்மா ரோட்டில் போகிற பொண்ணை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செருப்பால் அடி வாங்குவீங்க. ஒன் மோர் திங், நான் பிரேக்கப் ஆனவங்களுக்குனே ஒரு கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு பசங்களுக்குன்னே குறிப்பாக நான் ரெடி பண்ணது. ஸோ சும்மா ஒரு ஃப்ரீ வீடியோலேயே நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்போ நான் வந்துட்டு ஒரு பெய்ட் கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் பை த வே, நான் அந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கல. இந்த கெட்டிங் பேக் எக்ஸ் கோர்ஸ்னால் எல்லாருக்குமே கொடுக்கல. கீழே ஒரு குவிஸ் லிங்க் ஒன்று இருக்கும். ஓகே, அதில் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அதில் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சே அந்த வெப்சைட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லிடும், இது மாதிரி உங்களோட எக்ஸை திருப்பி கொண்டு வர முடியுமா முடியாதான்ட்டு. ஓகே, அது என்னோடய வெப்சைட் தான். ஸோ அதில் இருக்கிற எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு கீழே ரெக்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஓகே, உங்களோட எக்ஸை கொண்டு வரதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்போ நீங்கள் என்னோடய கோர்ஸை தாராளமாக வாங்குங்க. இல்லை ஃபோக்கஸ் ஆன் மூவ் ஆன் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற டெஸ்ட் லிங்க்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய கோர்ஸோட லிங்க்கே டைரெக்டாக கீழே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க சின்சியராக. அந்த பொண்ணு கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா, லைக் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே எல்லா பசங்களுக்கும் தோணும், அந்த பொண்ணுக்குமே தோணும். ஆனால்
நீங்கள் செக்ஸை மட்டுமே, அதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பில் போனீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அத தராது. ஏன்னா, நீங்க அதுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்க டார்கெட். அதுதான் உங்களுக்கு நீட் அப்படின்றதுனால, நீங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. லைக் அந்த பொண்ண வந்துட்டு நீங்க அந்த டிவைன் ஃபுல்லா நீங்க அந்த பொண்ண ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஓகே. அதாவது அவளோட என்ன சொல்றது? அவங்கள நீங்க வந்துட்டு ஃபுல்லா உணரணும். ஓகே. மோர் தென் இந்த செக்ஸ் இதெல்லாம் தாண்டி நீங்க உணரணும். ஓகே. அது ஒரு சைடு. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு நிஜமாலே அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட டைரக்ட்டா வேணும், இது பண்ணலாம் அப்படிலாம் கேட்காதீங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. நீங்க ஜாலியா எப்போதும் போல அத பத்தி வாயா தொறக்காம, அப்பப்போ ரொம்ப ரேரா குட்டி குட்டி டச் பண்ணிட்டு, நல்லா ஃபன்னா பேசுங்க. அவங்களே அதுக்கு அக்ரி பண்ணுவாங்க. அவங்களே அத இனிஷியேட் பண்ணுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு 10ல 9 பசங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இறங்கி, நல்ல ஒரு ரிதம்ல போயிட்டுருக்கு அப்படின்னா, யோசிக்க மாட்டாங்க. அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் டைரக்ட்டா வாய தொறந்து கேட்பாங்க. பட் அந்த ஒரு பையன் கேட்க மாட்டான். அப்படி கேட்காத பையன்ட்ட அந்த பொண்ணே வந்து கேட்கும். ஸோ அந்த பையனா நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க கேட்காம ஃபன்னா இருங்க, ஜாலியா இருங்க போதும். ஓகே. நீங்க கேட்கலன்றத அவங்க ஃபீல் பண்ணியே வந்து கேட்பாங்க. ஓகே. அந்த மாரி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வாய தொறந்து அத இனிஷியேட் பண்ணாதீங்க. அடுத்தது, ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு உங்களோட ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எப்படி கெயின் பண்ணணும்? இல்ல அப்படின்னா ஒரு பொண்ணு சரியா பேசுறதில்ல. ஒரு நாள் நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு போயிட்டா. அது மாரி சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்போ ஒரு பொண்ணு நீங்க நெனச்ச மாரி பேசலையோ, முன்ன மாரி பழகலையோ, இல்ல ரெஸ்பெக்ட் குறையுதோ, இல்ல அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து விலகி போற மாரி இருக்கோ, யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்களும் விலகி வந்துருங்க. ஓகே. நீங்க அவங்க எப்படி இருக்காங்களோ, நீங்களும் அதே மாரி இருக்கணும். கண்ணாடி மாரி தான் இருக்கணும். ஓகே. நீங்க ஸ்வீட்டா இருங்க, காமா இருங்க, ஜென்டிலா இருங்க, எப்படி வேணா இருங்க. ஆனா ஒரு பொண்ணு உங்கள விட்டு விலகி போச்சுன்னா, யூ ஷுட் ஹேவ் தட் எபிலிட்டி டூ வாக் அவுட் ஆஃப் தட் திங். ஓகே. அந்த எபிலிட்டி இருக்கிறவனால மட்டும் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத நல்லா மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஏத்திக்கோங்க. ஓகே. ஓகேப்பா. இது மாரி வந்துட்டு அவங்க விலகி போறாங்க. நானும் விலகி போறேன். இந்த மாரி ஒரு மென்டாலிட்டில இருந்தா தான் உங்களால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண முடியும். ஏன்னா சில டைம் பொண்ணுங்களே இத டெஸ்ட்டா தான் வைப்பாங்க. இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம்ன்னு தான் வைப்பாங்க. பட் நம்மள புரிஞ்சுக்காத பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே சேஸ் பண்ணிருவானுங்க. உடனே அந்த பொண்ணு போயிடும். ஸோ அதனால அந்த பொண்ணு விலகி போச்சுன்னா, கேஷுவலா நீங்களும் விலகி வந்துருங்க. அவ்வளோதான். ஓகே. அது பண்ணீங்கனாலே இட் வில் பி பெட்டர்.